ஒரு பிஸ்னஸ்க்கு அதோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோடய பிராண்ட் அனலைஸ் பண்ணப்போ நான் முக்கியமான நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் பிராண்ட் ரீகால் இல்லை. பிராண்ட் ரீகால் அப்படின்னா என்னென்னா, உங்கள் லோகோவையும் உங்கள் நேமையும் பார்த்தப்பே உங்கள் கஸ்டமர் ஈஸியாக நீங்கள் தானே ஐடென்டிஃபை பண்ணுறது தான். 2020 நான் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோடய ப்ராடக்ட் என்னங்கிறத என்னோடய பேரே கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பியூட்டி ஃப்ரம் மதர் நேச்சர்னு வச்சேன். அது கன்வேவும் பண்ணுச்சு. ஆனால் இப்போ அதுதான் மெயின் ப்ராப்ளமே. பேர் ரொம்ப பெருசாக இருக்கிறனால எல்லாராலும் ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியல. மதர் நேச்சர், பியூட்டி நேச்சர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கிறனால என்னால் எஸ்இஓவும் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் என்னோடய பிராண்ட் நேமை ஷார்ட்டாக BFMN.in வச்சுட்டேன். இப்போது என்னோடய பிராண்ட் நேம் மெமரபுளாக இருக்கும். ஈஸி டு ரீடாக இருக்கிற மாதிரி லோகோவை டீட்டெயில்டாக போல்டாக BFMN சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் உங்கள் பிராண்ட்லேயே அனலைஸ் பண்ணி பாருங்கள் பிராண்ட் ரீகால் இருக்கான்னு. ஒரு பிராண்டோட முக்கியமான விஷயமே அவங்க கஸ்டமர் அவங்கள எங்கே பார்த்தாலும் ரெகனைஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி லோகோ பிளான் பண்ண, லோகோவோட ஸ்டோரி என்ன, எப்படி லோகோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ண அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் see how I rebuild this brand from scratch. இந்த சேலஞ்சை நான் கண்டினியூஸாக பண்ணுறேனா அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. See you guys.